சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்து இந்த போன் விஷயத்த போய் செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப செல்வம் சொல்றாங்க, அது எப்படிடா இவங்க ஒரு கடையிலிருந்து வாங்கியிருந்தாங்கன்னா, எந்த கடையிலிருந்து வாங்கியிருந்தா நீ கேட்டிருக்கலாம்ல, அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்லடா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முத்து என்ன முத்து, நீ இவ்வளவு தூரம் கடைசி வரைக்கும் நீ வந்து தேடி வந்து இவங்க தான் வந்து கடைசியா கையில போன் வச்சிருக்காங்க வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த போன் வந்து எந்த கடையிலிருந்து வாங்குனாங்க என்ன எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரு அந்த போன கொண்டு வந்து அங்க வித்தாங்கறதுல தெரிஞ்சிரும். இல்லடா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு, ஆமா இல்ல, இத நான் யோசிக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரியா போச்சு போ அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நான் போய் வித்யா போய் பார்த்து கேட்டுட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வித்யா வீட்டுக்கு போயிட்டு, வித்யா நீங்க உடனே என் கூட கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு முத்து நான் உங்களோட கிளம்பி வரணும்? ஏதாவது மறுபடியும் ஏதாவது ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நான் இன்னைக்கு வந்து அந்த போன பத்தி நான் கேட்டேன்ல, நீங்க ஏதோ ஒரு கடையில இருந்து வாங்குனேன்னு சொன்னீங்க. இல்ல வாங்க, அந்த கடையில போய் விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல முத்து எனக்கு ஆபீஸ்க்கு போகணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க லீவ் கூட போடல. ஏன்னா இந்த போன் கடைசியா உங்க கூட தான் இருந்தது. ஏன்னா என் போன் இப்ப கிடைச்சிருச்சுன்னு சொன்னப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னேன்னா, நான் ஆல்ரெடி கேஸ் கொடுத்திருக்கேன். அதனால வந்து கடைசியா யார்கிட்ட இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள தான் விசாரிப்பாங்க. அதுக்கு நீங்க பெட்டர் என் கூடயே வந்து எங்க கடையில வாங்குனீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லாம யாரு அந்த போனை கொண்டு வந்து அங்க வித்தாங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த போனை திருடுனது யாரு அப்படிங்கறத நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன். இல்லைங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றேன்னு தெரியாம இல்லைங்க, நான் எனக்கு வேலை இருக்கு, முக்கியமான வேலை. இன்னைக்கு நான் வந்து ப்ராஜெக்ட் டெலிவரி கொடுக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. கண்டிப்பா என்னால வர முடியாது ஆபீஸ்க்கு. இன்னைக்கு நீங்க போகாம இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போங்க, போயிட்டு உங்க வேலையை முடிச்சிட்டு சொல்லுங்க. நான் வந்து உங்களை அப்படியே அங்கிருந்து கூப்பிட்டுக்கிறேன் நானு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல முத்து, எனக்கு எப்ப இந்த வேலை முடியும்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி தட்டி கிழிக்கிறாங்க. இத பார்த்துட்டு, சரிங்க, நான் ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு இன்னைக்கு காலையிலேயே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஹேஜ், அந்த போன் வந்து எனக்கு கிடைச்சிருச்சா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு நான் அவங்க கிட்டயே நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க கிட்ட நீங்களே பதில் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. என்ன பண்றேன்னு தெரியாம வித்யா இல்ல இல்லைங்க, நானே வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த கடை, இந்த கடைன்னு சொல்லிட்டு அலைய விடுறாங்க. இத பார்த்துட்டு முத்துக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாம சந்தேகம் வருது. உண்மையா சொல்லுங்க, வித்யா எந்த கடையில வாங்குனீங்க? அப்படி இல்லைன்னா தேவையில்லாம பிரச்சனை உங்களுக்குத்தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல முத்து, நான் எந்த கடையில வாங்குனேன்னு எனக்கு மறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன விளையாடுறீங்களா? நீங்க என்ன டெய்லி வந்து இங்க வந்து பழைய போன் வாங்கிட்டு போறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லைங்க முத்து, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வித்யாரோகிணிக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. இப்படி முத்து வந்து இப்படி எந்த கடைன்னு சொல்லி கேட்டிருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படி போய் மாட்டியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு ரோகிணிய திரும்பவும் வந்து கால் பண்றாங்க. அப்போ நான் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ற மாதிரி நான் கால் பண்றேன், நீ எப்படியாவது அங்க இருந்து எஸ்கேப் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி ரோகிணிய மெசேஜ் அனுப்புறாங்க. இத பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு கால் பண்றப்போ அப்படிங்கிறா சார் இருந்தா உடனே கிளம்பிடுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. இத பார்த்துட்டு என்ன உங்க பார்லர் அம்மா தானே இப்ப ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன என்ன, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி, ஏங்க நீங்க பேசுறது ஃபோன் இங்க வரைக்கும் கேக்குது. பார்லர் அம்மா குரல் கூட எனக்கு தெரியாதா? அதுக்குள்ள சார் சார்ன்னு மாத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க, எனக்கு என்னமோ உங்க மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஒழுங்கா சொல்லுங்க, இந்த ஃபோன் யார்கிட்ட இருந்து நீங்க வாங்குனீங்க? என்ன ஒழுங்கா சொல்றீங்களா? இல்ல நான் கன்ஃபார்மா பிறப்ப கடுப்புல கண்டிப்பா நான் போலீஸ்கார்ட்ட போய் நான் சொல்லிருவேன். இந்த ஃபோன் உங்க கூட இருந்தா கிடைச்சது ஃபைனலா அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் அவங்க கேக்குற கேள்வி, அவங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாங்கன்னா எல்லாம் சரியா போயிரும். ஏன்னா நான் தான் தெரிஞ்சவங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவையில்லாம நீங்க பிரச்சனைய பெருசு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்திருக்கிற வித்யா, நீங்க தாங்க பிரச்சனைய பெருசு பண்றீங்க. நான் தான் கடையில வாங்கணும்னு சொன்னேன்ல, அதோட விட்டுட்டு போயிரலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் உன்கிட்ட கேட்டா வேலைக்கு ஆகாது. நான் பார்க்கிற விதத்துல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததா வித்யா ரோகிணிக்கு கால் பண்ணி, இங்க பாருடி, அவர் இந்த போன் விஷயத்தை விடுற மாதிரி எனக்கு தெரியல. ஏதாவது பண்ணு. கடைசியில இப்ப நான் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. விடு, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் கால் கட் பண்ணிடுறாங்க. அடுத்ததா முத்து போய் செல்வத்துக்கிட்ட இதெல்லாம் சொல்றாங்க. டேய், இங்க பாரு, உனக்கு அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. கண்டுபிடிச்சிடலாம். அவங்க போன் வாங்கி உடனே தானே காணாம போச்சுன்னு சொன்னாங்க. இந்த போன் கடைசியா எங்க இருந்தது? அந்த கடையில தான் இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த கடைக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தது அப்படிங்கறத நம்ம அந்த போனை ட்ரேஸ் பண்ணா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா, அது யாருடா எப்படிடா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச பிரண்ட் ஒருத்தன் இருக்கான். போன் கடையில தான் வேலை செய்றான். அவன் கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா இதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருவான். வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிட்ட வித்யாவுடைய வீட்ல தான் இருக்கிறது தான் அவனுக்கு தெரிய வருது. இத பார்த்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிட்டு, இங்க பாருங்க, வித்யா என்ன என்கிட்ட ஏமாத்திட்டு இருக்கீங்களா? நீங்க உங்ககிட்ட தான் பைனலா இருந்திருக்கு. ஆனா உங்க வீட்ல வந்து 20 நாளைக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி இது சிட்டியோட ஆபீஸ்க்கு தான் போயிருந்திருக்கு. இங்க பாருங்க, ஒழுங்கா சொல்லுங்க. இந்த போனை இந்த பாலர் தானே எடுத்து கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப கரெக்டா ரோகிணி வந்துறாங்க. வாங்க, பரவாயில்ல, நம்ம உங்கள பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எதுக்கு என் போனை திருடுனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன முத்து விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.